குறைய தீர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில இங்க வந்திருக்கேம்மா. என் குறைய தீர்த்து வைங்கம்மா. அழாதீங்க, விஷயத்த முதல்ல சொல்லுங்க. அம்மா, நானும் எங்க அம்மாவும் கட்டட வேலை செய்யறோம்மா. கட்டட வேலை செய்யும் போது எங்க அம்மாக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுமா. அங்க ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மாவை சேர்த்துருக்கிறேம்மா. அங்க எங்க அம்மாவை சரியா கவனிக்க மாட்டாங்கம்மா. எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கம்மா. தயவு செஞ்சு நீங்க தான்மா காப்பாத்தணும். அம்மா, என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில கறிக்கட்டையா கிடக்குறம்மா. எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. அம்மா, நீங்க நேர்ல வந்து உத்தரவு போட்டா எங்க அம்மாவை காப்பாத்திடலாமா. தயவு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு வாங்கம்மா. ஆ, நான் இப்போ வேலைக்கு போறதில்ல. என் புருஷன் என்ன ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காரு. ஆமா, என்னமா இப்படி சொல்றீங்க? எனக்கு இப்போ 5 மாசம். அதனால என் புருஷன் என் கூடவே இருந்து எனக்கு கவனிக்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க வேற யாராவது அதிகாரியை பார்த்து உங்க குறைய சொல்லுங்களேன். எங்க அம்மாவை காப்பாத்துங்கம்மா. அம்மா, 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 அம்மா. நான் அர்ச்சனா பேசுறேன். நம்ம ஹாஸ்பிட்டல்ல பொண்ணு தாயின்னு ஒரு அம்மா கரண்ட் ஷாக் அடிச்சு தீவிர சிகிச்சையில் அட்மிட் ஆயிருக்காங்களாம். சரியான மருத்துவ சிகிச்சை இல்லாம உயிருக்கு போராட்டிட்டு இருக்கிறதா புகார் வந்திருக்கு. உடனே அந்த பேஷண்ட்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்க. இன்னும் 10 நிமிஷம் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்க நான் நேர்ல வருவேன். ஐயா, ஐயா, நீங்களாவது அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஐயா. ஐயா, நான் கலெக்டர் அம்மாவை தான் நம்பி வந்திருக்கேன் ஐயா. அவங்க கிட்ட நான் காசு பணம் கேட்கல ஐயா. எங்க அம்மா பொண்ணு தாய்க்கு உயிர் பிச்சை கொடுக்கறதாயா கேட்க வந்திருக்கிறோம். ஐயா, ஐயா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அவங்க மனசு வச்சா முடியும் ஐயா. எங்க அம்மாவை காப்பாத்திடலாம் ஐயா. ஐயா, ஐயா, கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவை நான் பார்த்தது இல்லை ஐயா. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான் ஐயா. எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துடுங்க ஐயா. ஐயா, இதுவே உங்க அம்மாவுக்கு இப்படி நடந்திருந்தா விட்டுருவீங்களா ஐயா? ஐயா, என்னைய யோசிக்கிறீங்க? எப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுங்க ஐயா. இவ்வளவு தூரம் சொல்றோம், என் தங்கச்சி எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க ஐயா. நீங்க கவலைப்படாம போங்க. நான் அர்ச்சனாவை அனுப்பி வைக்கிறேன். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அர்ச்சனா, அர்ச்சனா, அந்த தம்பி அம்மா உயிருக்கு போராடுறதா சொல்லி உங்ககிட்ட உதவி கேட்கறாங்க. நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? ஒரு கலெக்டரா இருக்கிறது ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தானே. நல்லது செய்யணும் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் உங்க பேச்சு மீறி நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? அதெல்லாம் முதல்ல போய் அவங்க அம்மா காப்பாத்து அர்ச்சனா. நீங்க வேலைக்கு போன்னு சொல்றீங்க, நீங்களா வேண்டான்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு முடிவா சொல்லுங்க. பொது சேவை செய்யற வேலையில இருக்கிற உன்னைய ஏன் சுய நலத்துக்காக இனிமே வேலைக்கு போக வேண்டான்னு நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். முதல்ல நீ கிளம்பு. இல்ல மாமா, வயத்துல வளர்ற உங்க குழந்தை. அதெல்லாம் பாத்துக்கலாம். முதல்ல நீ போய் உன் கடமையை செய். சரி, இன்னொரு தடவை வேலைக்கு போக கூடாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. ஐயோ, நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல நீ கிளம்பு அர்ச்சனா. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. ரோஜா, என் புருஷனே என்ன வேலைக்கு போக சொல்லிட்டாரு. என் புருஷனோட அன்பு கட்டளைய என்னால மீற முடியல. நான் போயிட்டு வரேன். அண்ணே, என்னண்ணே உங்ககிட்ட எவ்வளவு நான் படிச்சு சொன்னேன் அர்ச்சனா வேலைக்கு அனுப்பாதீங்கன்னு.
நீங்க என்கிட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு அவளை வேலைக்கு போன வழி அனுப்பி வைக்கிறீங்க. நான் உங்ககிட்ட பேப்பரை காமிச்சலன்னு. இல்லம்மா ரோசா, நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவும் துணையா தான் இருப்பார். இப்போ அர்ச்சனாவோட சேவை பொதுமக்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. 4 பேருக்கு நல்லது செஞ்சா தானே நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அதனால தான் அனுப்பி வச்சேன். அர்ச்சனாவை தோக்கடிக்க நம்ம ஒரு திட்டம் போட்டா அவ பாட்டு ஜெயிச்சிட்டு இருக்கா. ஏய் அர்ச்சனா, அர்த்தம் என்னோட பிளான்ல நீ ஜெயிக்கவே முடியாதுரி. வரேன் வரேன். வாங்க. யார் நீங்க? யார பார்க்கணும்? நாங்க யாருன்னு உங்க பையனுக்கு தெரியும். அவர் சொல்லலையா உங்களுக்கு? என் பையன் சொல்லலையே. மதன், டேய் மதன். என்னம்மா? டேய், இவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்றாங்கடா. அம்மா, சுப்ரியாவோட அப்பா அம்மா. அப்படியா? ஐயோ சாரி, நான் யாருன்னு தெரியாம பேசிட்டேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க. மன்னிச்சிருங்க, நீங்க சுப்ரியாவோட அம்மா அப்பான்னு மதன் சொன்னதுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு அதெல்லாம் வேணாங்க. ஏன் நின்னு பேசுறீங்க? வேணான்னு சொல்றேன்ல. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. உங்க பையன் என் மகளை ஏமாத்தி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணாருன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணோம். இவர் சாமர்த்தியமா வெளியே வந்துட்டாரு. அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து ஏதேதோ நியாயம் பேசுறாரு. இங்க பாருங்க, என் மனசுல உள்ளது சொன்னேன். அது தப்பா? தப்புதான். கல்யாணம் பண்ணவளை விட்டுட்டு என் மகளை கல்யாணம் பண்ண நினைச்சியே, அது தப்புதான். அது தப்புதாங்க. அது சரின்னு நானும் ஒத்துக்கல. இத பாருங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல என் பையன் அந்த மலைநாட்டுக்காரிக்கு தாலி கட்டிட்டா. அவளோட வாழறதுக்கு இவனுக்கு பிடிக்கவே இல்லை. உங்க பொண்ணு சுப்ரியாவோட வாழ தான் இவனுக்கு பிடிச்சிருக்கு. உங்க இஷ்டத்தையோ உங்க பையனோட இஷ்டத்தையோ கேட்க நாங்க இங்க வரல. எங்க இஷ்டத்தை சொல்றோம், நீங்க கேட்டுக்குங்க. எங்க பொண்ணுக்கு வேற மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இத சொல்லிட்டு போக தான் வந்தோம். உங்க பையன் மறுபடியும் எங்க வீட்டுக்கு வர்றதோ, எங்க சுப்ரியாவை பார்த்து நியாயம் பேசுறதோ வேணாம். அப்படி ஏதாவது முயற்சி எடுத்து வந்தாருன்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சட்டபூர்வமா நடவடிக்கை எடுக்க மாட்டேன். தனிப்பட்ட முறையில் எப்படி சந்திக்கணுமோ அப்படி சந்திப்பேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க வேணா சுப்ரியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கலாம். ஆனா உங்க பொண்ணு சுப்ரியா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. சுப்ரியாக்கு என் மேல கோபம் இருக்கலாம். ஆனா அவளால என்னை மறக்கவே முடியாது. அவ மனசுல நான் இருக்கும்போது அவ எப்படி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குவா? நீ வேணா என் பொண்ணை பத்தி அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா என் பொண்ணு நீ செஞ்ச துரோகத்தை இன்னும் மறக்கவே இல்லை. உன்னை தண்டிக்கிறதுக்காக அவ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பா. இது நீங்களா எடுத்த முடிவு. சுப்ரியா கிட்ட உனக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொன்னீங்களா? சொல்லி பாருங்க, அவ சம்மதிக்கவே மாட்டா. அதை பத்தி நீ எங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேணாம். எங்க பொண்ணை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப முடிவா என்ன சொல்ல வரீங்க? என் மகன் உங்க பொண்ணை வந்து சந்திக்க கூடாது, அவ்வளவுதானே? ஆமா, மீறி சந்திச்சா உங்க மகனை நீங்க இழந்துருவீங்க. வா போலாம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, நீங்க தப்பு பண்ண போறீங்க. சுப்ரியாவுக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க பண்ண முயற்சி பண்றீங்க. நான் சுப்ரியாவை காப்பாத்தாம இருக்க மாட்டேன். ஏய், என் டாக்டரை காப்பாத்த எனக்கு தெரியும். உன் ஆட்டத்தை இதோட நிறுத்திக்க. சார், என் ஆட்டமே இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது. ஏய், இவ்வளவு தூரம் சொல்றான், என்ன வம்பு இழுக்கிறியா? கட்டின பொண்டாட்டியோட ஒழுங்கா குடும்பம் நடத்த பாரு. அதை விட்டுட்டு சுப்ரியாமா இப்ப எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்டு? பின்னமா சொல்றத புரிஞ்சுக்காம குறுக்க பேசிட்டு இருக்கா? ஏய், முடிவா என்ன சொல்ற? நான் எத்தனை தடவை தான் சொல்றது, எனக்கு சுப்ரியா தான் வேணும். ஏய், நீ எத்தனை தடவை சொன்னாலும் என் பொண்ணுக்கு நான் வேற மாப்பிளைய கட்டி வைப்பேன்டா.
நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தப்பான மரியாதை சொன்னா புரியாதா? சார், விடுங்க சார். இவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். நீங்க கிளம்புங்க. என்ன நடக்குமோ அதான் நடக்கும். கிளம்புங்க சார். வாங்க. என்னடா மதன், கோவப்பட்டு காரியத்தையே கெடுத்துறாத. நாம காரியத்தை சாதிக்கணும். புரிஞ்சுதா? ம். வா அர்ச்சனா, வா 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 வந்து உட்காரு வா. அர்ச்சனா, அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டியா? எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தாச்சு மாமா. நல்லது. அர்ச்சனா, இனிமே நீ வேலைக்கு போறதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். என் பொண்ணு தையாத்தால காப்பாத்துறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை யாருமே படக்கூடாதுன்னு நான் அன்னைக்கே நினைச்சேன். அதை உன் மூலமா என் ஆத்தா நிறைவேற்றி வச்சிருக்கிறதா தோணுது. பொது ஜனங்களுக்கெல்லாம் நல்லது செய்யறதுக்காக தானே அரசாங்கத்துல உனக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட கலெக்டர் வரைக்கும் உன்னைய போக கூடாதுன்னு நான் சொன்னது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரோஜா, இங்கிட்டு வா வா. அர்ச்சனா ரொம்ப டயர்டா வந்திருக்கிறா, ஒரு நல்ல காபி போட்டு கொண்டுட்டு வாய. அருக்காணி, நீ போய் கொண்டுட்டு வாமா, நீ தான் நல்ல காபி போடுவ. ரோஜா, ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு கொண்டு வா. நீ ஏன்டி அவன் மேல என்ன ரெண்டு பேரும் ஏதாவது நன்கொடை கொடுக்க போறீங்களா? நன்கொடை கொடுக்க ஒண்ணு போல, நாங்க காய் நகத்தை சிச்சி இவளால காய் நறுக்க போறோம். ஆமா, நீ என்ன இங்க பண்ற? உனக்கு இங்க வேலையே இல்லையே? எதனா வேணா கேளு, நாங்க பண்ணி தரோம். அப்படியா? எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க. சரி. ஏய் இருடி ரோஜா. ஐயோ, ஏன்டி அவளை கூப்பிடுற? அவ எப்பவுமே கிச்சனுக்கு வர மாட்டா. திடீர்னு வந்து காஃபி கேக்குறானா ஏதாவது விஷயம் இருக்கும். பேசாம இரு. வர வா. என்ன? இல்ல, திடீர்னு வந்து காஃபி கேக்குறியே, அந்த காஃபி உனக்கா இல்ல வேற யாருக்காவதா? ஏன் வேற யாருக்காவது நீங்க போட்டு கொடுக்க மாட்டீங்களா? அர்ச்சனாக்கு தானே காஃபி கேக்குற. ஐயோ, அவ சொல்ற பேச்சல தட்ட முடியாது. அவ காஃபி கேட்டா நீயே போட்டு கொடு. ஆமா, நீயே போட்டு கொடு. ஏய், வர வர இந்த வீட்ல என்ன வேலை செய்யறவளாவே மாத்திருவாங்க போல இருக்கே. காஃபி சீ. அர்ச்சனா, அந்த ஃபைலை என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் உள்ளார வச்சுட்டு வந்துடுறேன். இல்ல மாமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல். கான்ஃபிடென்ஷியல் விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. இது நானே என் கஸ்டடியில வச்சுக்கிறேன். நாளைக்கு சீஃப் செக்ரட்டரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். அதுவும் சரி. அரசாங்க விஷயம்லாம் மூணாவது மனுஷங்களுக்கு தெரியக்கூடாது. சரி, நீ காபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. காஃபி. உனக்கெல்லாம் வேலை செய்யணும்னு என் தலையில எழுதியிருக்கு. என்ன வேலைக்கு அனுப்பாதேன்னு மாமா கிட்ட சொன்னல, நீ நினைச்சது நடந்ததா? சொல்லு, நீ நினைச்சது நடந்ததா? கடைசியில என்ன ஆச்சு? என் மாமா வாயாலேயே வேலைக்கு போன்னு சொல்ல வச்சிட்டேன். பார்த்தல? இது பாரு ரோஜா, திரும்ப திரும்ப சொல்றேன், என்னை சீண்டி பார்க்கணும்னு நினைக்காத. உன் திட்டம்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. உன்ன மாதிரி நான் புருஷனை மதிக்காத ஆள் இல்லை. என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்குறேன், மதிக்கிறேன். நீயும் அதே மாதிரி நடக்க பழகிக்கும். அப்புறம் என்ன சொன்ன? எனக்கு பிறக்க போற பையனுக்கும் உனக்கு பிறக்க போற பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நீ ஆசைப்படலாம். ஆனா முதல்ல அது குழந்தைய பெத்துக்கணும். அப்போ எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்ல வரியா நீ? நான் அப்படி சொல்ல வரல. இந்த வீட்டுல கலகம் மூட்டுறது, குறை சொல்றது, குழப்பம் பண்ணுறது இதெல்லாம் விட்டுட்டு முதல்ல ஒரு குழந்தைக்கு தாய் ஆக பாரு. இந்தா காஃபி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்தா. இதே மாதிரி ஒன்னு உடைக்கிறேன்டி. அவங்க சொன்னா விட முடியுமா? பாத்துற அவங்கள.
டேய் மதன், என்னம்மா? டேய் என்னடா இந்த ட்ரெஸ்ல இருக்க? பூமிகா பார்த்தா என்ன ஆகுறது? நல்ல வேளை அவ வீட்ல இல்ல. போ, அவ வரதுக்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துரு. ஆமாம்மா, நானும் கவனிக்கவே இல்லை. சுப்ரியா பார்த்துட்டு வந்த நினைப்புல நான் அப்படியே மறந்து போய் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆமா, எங்கவ? அவ தெருமுனையில இருக்கிற கோயிலுக்கு போயிருக்கா. வந்தாலும் வந்துருவா. நீ சீக்கிரமே ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா போ. அம்மா, ட்ரெஸ்ஸை கார்ல விட்டு வந்துடுமா, போய் எடுத்துட்டு வந்துடுமா? என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி அஜாக்கிரதையா இருக்காத. நம்மள பார்த்து பயந்துட்டு இருந்த கழுதைங்களை பார்த்து இப்ப நாம பயப்பட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சேன்னு நானே தினம் தினம் நொந்துகிட்டு இருக்கேன். நீ என்னடானா இந்த நேரத்துல இப்படி பண்ணிட்டு இருக்க? மா, நீ ஏமா இப்படி தொண பேசிட்டு இருக்க? போ, போய் அவ வரத்துக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டு வா போ. உன்ன போமா. ஐயோ, பூமிகா வந்துட்டாளே. அவ வரதுக்குள்ள போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டா. பாத்துட்டான்னு என்ன பண்றது? ஐயோ, என்னமாச்சு? ஏன் இவ்வளவு பத்திரமா வர? என்ன ஆச்சா? வந்து தொலைஞ்சிட்டாடா அந்த பூமிகா. ஐயோ அம்மா, இப்ப என்னமா பண்றது? ஏதோ பண்ணி தொலைடா. என்னமோ தெரியலடா. இப்ப எல்லாம் அவளை பார்த்தாலே என் கை கால உதற ஆரம்பிக்குது. அம்மா, நீ ஏமா இப்படி கொள்ளடிங்க பண்ணி நிக்கிற? ஐயோ, அவ வந்தா எனக்கு என்ன பண்றதே தெரியலையே. ஐயோ. டேய் மதன், டேய் டேய், எங்கடா மேல போற? நான் போய் பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ, அவ வந்தானா மச்சான் எங்கன்னு கேட்டு நேரா பெட்ரூம்க்குள்ள தான் வருவா. ஐயோ, எனக்கு இப்ப என்ன பண்றதே தெரியலையே. ஒன்னு செய், அந்த ரூம்ல போய் பாத்ரூம்க்குள்ள ஒளிஞ்சு. சூப்பர்மா. ஆமா. என்னடா ஏன்டா இப்படி கத்துற? மா, நான் ஒரு டாக்டர்மா. என்ன போய் பாத்ரூம்ல எல்லாம் ஒளிய சொல்ற நீ? வேற என்ன பண்றது? அப்ப ஒன்னு செய், நீயே போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து. அவதான் வந்துட்டு இருக்காளே. ஆமாடா, ஐயோ, இப்ப என்ன பண்றது? எவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்க, ஒளியறதுக்கு ஒரு இடம் இருக்கா? அம்மா, இது பின்னாடி ஒளிச்சுக்கிறேன். அவ வந்தா நீ சமாளிச்சிருமா? டேய், 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 கால் தெரியும்டா. ஐயோ, சொந்த வீட்லயே என் புள்ள திருட மாதிரி ஒளிஞ்சுக்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? டேய், இருடா, நான் போய் துணி எப்படியாச்சும் எடுத்துட்டு வரேன். ஐயோ, வந்துட்டா வந்துட்டா. இப்ப என்ன பண்றது தெரியலையே. சரி, வா. என்னமா பண்றது இப்போ? வா, போடா, போடா, போ, போ. என்ன இங்க பாக்குறா? அச்சோ, இந்த பக்கம் வர மாதிரி தெரியுது. துணி துணி யார் இங்க போட்டது? போ, போ. அத்தை, மச்சான், அத்தை, ஐயோ, பூமிகா, அத்தை, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாமா? நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு அத்தை. மச்சான் எங்க? பிரசாதம் கொடு. அத்தைக்கு பிரசாதம் கொடுமா. என்னத்த கை நடுங்குது? கை கை நடுங்கலையே. நல்லா இருக்கு. கை எவ்வளவு நடுங்குது? ஏதாவது தப்பு பண்ணீங்களா? தப்பு தப்பு இல்லையே, நான் தப்பு பண்ணல. ஐயோ ஐயோ, அப்ப உங்களுக்கு மச்சான் அத்தைக்கு இழுப்பு வந்துருச்சு. ஐயோ சீக்கிரம் வாங்க. இழுப்புனா? இது இழுப்பு இல்லம்மா, இழுப்பு இல்ல, இழுப்பு இல்ல. அது சுண்டுவாதமா? சுண்டுவாதமா? என்னென்னமோ சொல்றியா? சுண்டுவாதம் எப்படி இருக்கும்? என்னென்னமோ சொல்லி பயமுறுத்தி. இல்ல, எனக்கு நல்லா தெரியும். இது சுண்டுவாதம் தான் மச்சான். மச்சான் சுண்டுவாதம். இல்ல, சுண்டுவாதம் இல்ல, சுண்டுவாதம். மச்சான் மச்சான்.
ஏன் மச்சான் அத்தை ஆமா ஓ மச்சான் என் பையன் என் பையன் அப்பா. அப்பா வேலவா முருகா முருகா முருகா